ஹலோ எவ்ரிவான், உங்ககிட்ட நான் ஒரு வேதனையான விஷயத்தை தான் இந்த நிமிஷத்தில் ஷேர் பண்ண விரும்புகிறேன். கோவையில் ஒரு 10 வயசு பாப்பாவை பாலியல் வன்கொடுமை பண்ணி சாகடிச்சிருக்காங்க. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல அப்படின்னு சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல இந்த ஒரு சம்பவமானது தனி மனித ஒழுக்க விதிமீறலால் மட்டும்தான் நடந்திருக்கு. சட்டம் கண்டிப்பாக தன்னோட கடமையை செய்யணும். ஆனால் அதே நேரத்தில் சட்டம் இரும்பு கரம் கொண்டு இந்த மாதிரி ஒரு மோசமான கேவலமான விஷயத்தில் ஈடுபடுறவங்களுக்கு கடுமையான ஒரு தண்டனையை கொடுத்து இது இன்னுமே ஒரு படிப்பினையாக இருக்கணும். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி குற்றத்தில் ஈடுபடுறவங்களுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் ட்ரையல் கோர்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு கெமிக்கல் கேஸ்ட்ரேஷனாக பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கணும்னு ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இந்த ஆட்சி, அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் சார் வந்ததுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் பாசிட்டிவாக நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கெமிக்கல் கேஸ்ட்ரேஷனுங்கிற பனிஷ்மெண்ட்டை அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாருங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. இந்த மாதிரி கடுமையான பனிஷ்மெண்ட்டை கொடுக்கறதுனால மட்டும்தான் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான இந்த பாலியல் குற்றங்களை நம்ம கண்டிப்பாக குறைக்க முடியும். தனிமனித ஒழுக்கம்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கும் போது இந்த சொசைட்டியில் நம்மளும் ஒரு அங்கமாக இருக்கிறோம்னு நினைக்கும் போது ரொம்ப வெக்கக்கேடாகவும் வேதனையாகவும் இருக்குது. இந்த கெமிக்கல் கேஸ்ட்ரேஷனுங்கிற பனிஷ்மெண்ட்டை பாலியல் குற்றத்தில் ஈடுபடுறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். உங்களுக்கும் நான் சொல்கிற கருத்து ஓகே அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சிஎம் சார் நாலேஜ்க்கு போகிற வரைக்கும்.